அதாவது முஸ்லீம் மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் தனித்தனியாக நிற்க வச்சு தான் நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க. ஆனால் இந்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா தாலி கட்டுறோம். கிறிஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரிங்கு போடுறாங்க. இதோட விளக்கம் எனக்கு தெரியணும். ஏன்னா நீங்கள் எதுக்கு தனித்தனியாக வைக்கிறீங்க, அதோட விளக்கங்கள் எனக்கு தெரியணும். அதாவது திருமணங்களை பற்றி அவர் கேட்குறாரு. கிறிஸ்தவ மக்கள் வந்து திருமணம் செய்யும் பொழுது அந்த மோதிரத்தை மாற்றுவார்கள். கணவன் மனைவி கையில் மோதிரத்தை மாற்றும் பொழுது அவங்க கணவன் மனைவி ஆயிட்டாங்க என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்துக்கள் வந்து கல்யாணம் பண்ணும் பொழுது கணவன்கிறவர் மனைவிக்கு தாலி கட்டுறாரு, அதன் மூலமாக திருமணம் நடந்ததா ஆகுது. நீங்கள் வந்து அந்த கணவன் திருமணம் நடக்கும்போது என்ன ஒன்று செய்ய வேற ஆளை விட்டு தாலி கட்ட வைக்கிறீங்க, அது என்ன மெத்தடுன்னு கேட்குறாரு. முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, இஸ்லாமிய திருமணத்தில் வந்து தாலிக்கு இடம் கிடையாது. தாலி கட்டுறா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இஸ்லாமிய திருமணம்டா என்னன்னு கேட்டால் திருமணத்தை வந்து ஒரு கான்ட்ராக்ட், ஒப்பந்தம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒப்பந்தம்டா என்ன? இப்போ கணவன் வந்து மனைவிக்கு உறுதிமொழி கொடுக்குறான், நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த சொல்லி தான் கல்யாணம் பண்ணுவோம். தாலிங்கிறத மோதிரத்திலே சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? நான் வந்து உன்னை கணவனாக மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் மனைவி என்ற முறையில் உனக்கு என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன். கணவன் என்ற முறையில் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நான் செய்வேன் என்று இரண்டு பேரும் செய்து கொள்ளக்கூடிய அக்ரிமெண்ட் தான் இந்த திருமணம். இஸ்லாத்தில் அக்ரிமெண்ட் தான் திருமணம். இந்த அக்ரிமெண்ட் எப்படி இந்த பொது சபையில் வைத்து அதை செய்ய மாட்டோம், பெண்களை கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. அது எப்படி செய்வார்கள் என்று கேட்டால் நடக்கிற முறையை உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நடக்கும் என்றால், திருமண பதிவேடு இருக்கும். அந்த பதிவேட்டில் எல்லா விவரமும் எழுதப்பட்டிருக்கும். கணவன் யார், மனைவி யார், தாப்பனார் பேர் என்ன, எவ்வளோ மகருங்கிற எவ்வளோ கொடுத்தாங்க, எந்த தேதியில் நடந்தது, எத்தனை மணிக்கு நடந்தது, எந்த இடத்தில் நடந்தது என்பதெல்லாம் எல்லாம் ரெக்கார்டாக இருக்கும். அந்த ரெக்கார்டெல்லாம் படித்து காட்டிவிட்டு அந்த மாப்பிள்ளை என்ன செய்வார், அதில் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிறேன்னு கையெழுத்து போடுவார். அந்த புக்கை பெண் வந்து ஒரு பெண்களோடு உட்காந்துருப்பாங்க பெண்கள் சபையில், அதில் கொண்டு போய் என்ன செய்வாங்க, தாப்பனாரோ அண்ணனோ போய் கையெழுத்து வாங்குவாங்க. அந்த பெண்ணும் படித்து பார்த்து என்ன செய்யும், நான் ஏற்றுக்கிறேன், இதோடு முடிஞ்சு போச்சு கல்யாணம். கல்யாணம் என்பது ஒரு அக்ரிமெண்ட் தான், ஒப்பந்தங்கிற வகை தான். ஆனால் எங்கள் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு விளங்காமல் இந்த தாலி எல்லாரும் கட்டுறாங்க, நம்மளும் கட்டினா என்ன, பிற மதத்தோடு தாலி கட்டுறாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, இவங்களா புதுசாக உண்டாக்கி, அதாவது கணவனுடைய சகோதரி அல்லது கணவனுக்கு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து அவங்க அந்த கரிசமணின்னு கொண்டாந்து என்ன செய்ய பெண்ணுடைய கழுத்தில் கட்டுறாங்க. இது எல்லாரும் செய்கிறதில்ல, அறியாமையில் கட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பிரச்சாரம் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு மாற்றிட்டோம். இப்போ ஒரு 75% மக்கள் வந்து அதை கட்டுறது கிடையாது. அந்த கரிசமணி கட்டின பெண்கள்லாம் அறுத்து போட்டாங்க. இது இஸ்லாத்தில் உள்ள இல்லது கிடையாதுன்னு கேட்டால், இந்த கரிசமணி இந்த தாலிங்கிறதுல எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அதில் அடங்கி இருக்கிறது. அதாவது கணவன் இருப்பதற்கு அது அடையாளம். அது எந்த அளவுக்குன்னா, அது ரொம்ப ஒரு அந்த கரிசமணியோ தாலி அறுந்துருச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான், அது என்ன ஆகுமோ தெரியலையே, புருஷன் செத்துனா என்ன அப்படிங்கிறது. அது இயற்கையாக அறுந்து போனால் கூட என்ன செய்யறது, பெரிய சென்டிமெண்ட்டாக அதுக்கு பெரிய நம்பிக்கைலாம் வச்சுருப்பாங்க. தாலி அறுந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, பெருகிருச்சிம்பாங்க. தாலி அறுந்து போச்சுன்னு வைங்களேன், அந்த நூல் இத்து போய் அறுந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்வாங்க, அறுந்துச்சின்னு சொல்லக்கூடாது, பெருகிருச்சின்னு சொல்லணுமா. அறுந்துருச்சின்னு அமங்கலமான வார்த்தை. அதே மாதிரி கரிசமணி பெருகிருச்சிம்பாங்க இவங்க. தாலி பெருகிருச்சின்னு சொல்கிற மாதிரியே இந்த கரிசமணின்னு கட்டுறாங்களே முஸ்லீம்கள் அறியாமையில், இஸ்லாத்தில் இல்லாமல் இப்படி ஒரு மூட நம்பிக்கையை செய்கிறாங்களே, இவங்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கரிசமணி பெருகிருச்சிம்பாங்க. அப்போ அந்த அது என்னன்னு கேட்டால், அது அதில் தான் கணவன் மனைவி உறவு தொக்கி நிற்கிறது. அது பிரிக்க முடியாத பந்தம், தாலியை கழுத்து கட்டிட்டு போகணும், பெரிய சவால்லாம் விடுவாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றீங்களா, ஓகே, அக்ரிமெண்ட் ஒழுங்காக நடத்த முடியலையா, பெண்ணும் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம், ஆணும் போயிட்டு இருக்கலாம். அது பிரிக்க முடியாத பந்தம்னு இஸ்லாம் சொல்லலை. ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறது தான் கல்யாணம். சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு போய்விடும். இவனுக்கு ஆன்ம குறைவாக இருக்கும், அவனோட ஒரு பொம்பளை வாழ முடியாது, தாலி கட்டியாச்சே அப்படி இருக்க முடியுமா? அவளுக்கு உணர்வுகள், அவளுக்கு ஆசைகள்லாம் இருக்கிறது. அதுக்கு ஏற்றவாறு ஒரு குடிகாரனாக இருப்பான் கணவன், கல்யாணம் பண்ணியாச்சு, குடிகாரனாக இருப்பான், இவனோட வாழ முடியாது. அப்போ குடிகாரனாக இருந்தாலும் அவனுடைய கடனை எப்படி என்ன நியாயமாகும், பெண்ணுக்கு செய்கிற அநீதி ஆகுமா இல்லையா? அது இஸ்லாம் என்ன சொல்லுது, அக்ரிமெண்ட் போடுறோம், நீ ஏன் எனக்கு ஒழுங்கு கடமை செய்யணும், நான் உன் கடமை செய்யணும், ரெண்டு பேரில் யார் பொருத்தம் இல்லையோ ரத்து பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். திருமணம்ங்கிற அதனால கோர்ட்டு கூட நாங்கள் போக தேவையில்லை. திருமணம் கேஸை போட்டு பொய்யா சொல்லி அவதூறை சொல்லி அப்படிலாம் தேவை கிடையாது. ஆணுக்கு அந்த ரத்து பண்ணக்கூடிய உரிமை இருக்கிறது, பெண்ணுக்கு அந்த உரிமை ஜமாத்தில் சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால திருமணம்ங்கிறது இந்த தாலியில் போட்டு அதுக்குள்ளே அடங்கி இருக்கிற மாதிரி நினைப்பது, அதில் தான் கணவனுடையது. அது கணவன் இறந்து இப்படி அறுப்பாங்க, ஒரு நகை மாதிரி நினைக்கிறது இல்லை. கணவன் இறந்தோன்னு நினைச்சாங்க தாலி அறுக்கிறதுக்குன்னு அதுக்கு தனி ஃபங்க்ஷன்லாம் இருக்கிறது.
அது மாதிரி கரசமணி அறுக்கிற ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் வேணாங்கிறதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அக்ரிமெண்ட் போடுறோம். அப்போ அக்ரிமெண்ட் போடும்போது பெண்ணு வரணுங்கிற அவசியம் இருந்தால் வரலாம். இப்போ தாலிக்கு வந்து ஆகணும். தாலிக்காக சபைக்கு வர்றாங்கன்னா இவன் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே கட்ட முடியாதுல்ல, தாலி கட்டி தான் ஆகணும்னு எப்போ ரூல் போட்டோமோ அப்போ என்ன செஞ்சாகணும், இவன் அந்த ஆம்பளை பொம்பளை கிட்ட போய் தான் ஆகணும், அல்லது அந்த பொம்பளை ஆம்பளை கிட்ட வந்து தான் ஆகணும். அது தேவை இருக்குது, அதனால் வர்றாங்க. மோதிரம் போடுறாங்க, இங்கே இருந்துட்டு அங்கே மோதிரம் போட முடியுமா? கிட்ட வந்தால் தான் போட முடியும். அப்போ மோதிரம் போடணும்ன்ற சட்டத்துக்காக வேண்டி அவங்க கிட்ட வர வேண்டிய நிலை வருது. தாலியை கொண்டே கழுத்தில் கட்டணும்னா கிட்ட வரணும்னு வருது. அக்ரிமெண்ட்டுக்கு கிட்ட வரணும் அவசியம் கிடையாது, சைன் பண்ணுறது தான் மேட்ரு. அங்கேருந்து பண்ணலாம், அங்கேருந்து பண்ணலாம். இப்போ இவர் போய் எதுவும் செய்ய தேவையில்லைங்க. மனைவி ஆயிட்டாள் என்பதற்கு ஒரு அடையாளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ புருஷனுக்கு என்ன அடையாளம்னு நம்ம கேட்போம். அப்போ நீ பொம்பளை கல்யாணம் பண்ணது தாலி, ஆம்பளை கல்யாணம் பண்ணது என்ன, அதுக்கு என்ன